உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய எல்லா சூழ்நிலைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து தீர்வருகிறது. 3 விஷயங்களில் உம்மத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பசித்த ஒரு உயிருடைய வாயிலே ஒரு கவலம் உணவு ஊட்டுவது என்பது 1000 பள்ளிவாசல்களை கட்டுவதை விட சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تعالى மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் தஆலா முஃமினாகும் முஸ்லிமாகும் பிறக்க வைத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளிலிருந்து உம்மத்திலே நம்மை உலகத்தினராக அல்லாஹ் தஆலா ஆக்கியம் புரிந்தான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நல்லதை கேட்கவும் பேசவும் வைத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, இருலோக ரட்சகர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி அவர்கள் எதையெல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டினார்களோ, எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்களோ, அதுவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் என்பதாக கிடையாது. என்பர்களே, உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய எல்லா சூழ்நிலைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து தீர்வருகிறது. எல்லா காலகட்டத்திற்கும் அவர்களுடைய உபதேசங்கள், அவருடைய ஹதீஸ்கள், அவர்களுடைய சொற்பொழிவுகள் நிச்சயமாக பொருந்தும். என்பர்களே, அந்த அடிப்படையிலே 3 விஷயங்களில் உம்மத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதில் முதலாவது விஷயம், இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், மா நகஸத் ஸதகத்தும் மின் மால். ஒரு அடியான் இன்னொரு ஏழைக்கு சதகா செய்வதால், தர்மம் செய்வதால் அவருடைய செல்வத்திலிருந்தும் ஒருபோதும் எந்த ஒரு அளவும் குறைந்து விடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் ஒரு அடியாருக்கு, ஏழைக்கு நாம் பொருளாதார அடிப்படையிலே ஒரு செல்வத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அதை காரணமாக வைத்து நம்முடைய செல்வம் குறையாது, மாறாக அதை மென்மேலும் அதிகமாகி கொண்டே இருக்கும். என்பர்களே, அதிகமாவது மட்டுமல்ல, நம்முடைய அந்தஸ்தும் உயர்ந்து கொண்டே இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செல்வத்தை பற்றி, இந்த சதகாவை பற்றி நிறைய ஹதீஸ்களிலே சொல்லி காட்டுகிறார். என்பர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வம்மஸ் ஸாயிர ஃபலா தன்ஹர். ஏதேனும் ஒரு அடியான் யாசகம் கேட்கக்கூடிய அடியான் உங்களிடத்திலே வந்து யாசகம் கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபத்தஷ்துல் அமால குல்லஹா. எல்லா அமல்களையும், அனைத்து அமல்களையும் நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். ஃபமா வஜத்து ஃபீஹா அஃதல மின் இத்ஆமி துஆம். பசித்த ஒரு உயிருக்கு உணவளிப்பதை விட சிறந்த ஒரு அமலை நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டதில்லை என்பதாக ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நண்பர்களே, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்று யாரும் தொழுதிருக்க முடியாது, அவர்களை போன்று யாரும் நோன்பு வைத்திருக்க முடியாது, அவர்களை போன்று யாரும் திக்ர் செய்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட இரவெல்லாம் வணங்கி பகலெல்லாம் நோன்பு வைத்த அந்த மிகப்பெரிய இறைநேசர் சொல்லி காட்டுகிறார்கள், பசித்த ஒரு உயிருக்கு உணவளிப்பதை விட சிறந்த அமல்களை நான் கட்டதில்லை என்பதாக சொல்லி காட்டினார்கள். அதே ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லகுமத்துன் ஃபீ ஃபமி ஜாயின் கைரு மின் பினாய் அல்ஃபி ஜாமி. பசித்த ஒரு உயிருடைய வாயிலே ஒரு கவலம் உணவு ஊட்டுவது என்பது 1000 பள்ளிவாசல்களை கட்டுவதை விட சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது தான தர்மங்கள் செய்வது என்பது எவ்வளவு மிக மிக உயர்ந்த காரியம் என்பதை நாம் விளங்க வேண்டும். என்பர்களே, நாம் தர்மம் செய்யும் பொழுது, சதகா செய்யும் பொழுது, இந்த நபர் இந்த சதகாவை வாங்குவதற்கு தகுதியுடையவரா இல்லையா என்பதை நாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. என்பர்களே, எனவே நாம் அவர் தகுதியுடையவராக இருக்கட்டும், தகுதி அற்றவராக இருக்கட்டும், அதனுடைய கூலி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே ஒரு நபர் வந்தார். வந்து இமாம் அவர்களே, எனக்கு ஏதேனும் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இடது கையின் பக்கம் ஒரு பொருள் இருந்தது. எனவே தன்னுடைய இடது கையில் அந்த பொருளை எடுத்து கொடுத்து விட்டார். சுற்றி இருந்தவர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் வலது கையை கொண்டுதானே செய்வீர்கள், அதுதானே பெருமானாருடைய சுன்னத்,
நீங்கள் சுன்னத்திற்கு மாற்றமாக செய்து நாங்கள் இதுவரை பார்த்ததில்லையே, ஆனால் நீங்கள் இடது கையால் கொடுத்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டினார்கள், நான் வலது கையை உபயோகித்து என்னுடைய இடப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே என்னுடைய கல்வி மாறிவிடுமோ, இந்த அடியானுக்கு கொடுக்க வேண்டாம் என்று என்னுடைய நஃப்சு சொல்லிவிடுமோ என்ற அச்சம் எனக்கு இருந்து கொண்டிருந்தது. எனவே அவர் கேட்ட உடனே இடது பக்கம் இருந்தது, இடது கையாலே எடுத்து கொடுத்து விட்டேன் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிக்கிட்டார்கள். இப்பொழுது நமக்கு யாருக்காவது தான் தர்மம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்து வந்தது என்று சொன்னால் உடனே அதை தாமதப்படுத்தாமல் நிறைவேற்றுவது என்பது நமக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் நண்பர்களே. இல்லை என்று சொன்னால் மனோ இச்சையின் காரணமாக அதை தாமதப்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த சதக்காவையே நாம் தடுத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தாமதப்படுத்தாமல் அதை கொடுத்து விட வேண்டும் நண்பர்களே. அதே போன்ற ஒரு பெரியவர், ஒரு நபர் அல்லாஹுடைய ஒரே நேச செல்வத்தில் சென்று கேட்கிறார், பெரியவரே, நான் சதக்கா செய்ய வேண்டும் என்னும் என்னுடைய கல்வியில் ஏற்படும் போதெல்லாம் அதை வாங்குவதற்கு ஒரு தகுதியுடையவரா இல்லையா என்று எனக்கு அச்சம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த பெரியவர் சொல்லி காட்டினார், உனக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு நியமத்துகளை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார், உன்னுடைய தகுதியை பார்த்து அல்லாஹ் கொடுத்தானா என்பதாக சொல்லி காட்டினார்கள். நம்முடைய தகுதியை பார்த்து அல்லாஹ் தஆலா நான் தருகிறேன் என்று சொன்னால் நம்முடைய கதி என்ன ஆகும் என்பதில்லை. தகுதியை பார்க்காமல் இறைவன் நமக்கு கொடுத்தான். அதே போன்று நாம் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை பிறருடைய தகுதி பார்க்காமல் நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் யாராக வேண்டாலும் இருக்கட்டும், என்னுடைய ஆசை அல்லாஹுக்காக வேண்டிய நான் கொடுக்கிறேன் என்று என் நீயத்தில் கொடுத்தோம் என்று சொன்னார் அல்லாஹ் தஆலா நம்முடைய தகுதியை பார்க்காமல் நமக்கு அளப்பெரும் செல்வத்தையும் அளப்பெரும் நியமத்துகளை கொடுப்பான் நண்பர்களே. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒமா ஸாதல்லாஹு அபதம் பி அஃபின் இல்லா இஸ்ஸா. ஒரு அடியானை அல்லாஹுக்காக வேண்டி மன்னித்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய கண்ணியத்தை நிச்சயமாக உயர்த்துகிறார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நண்பர்களே, ஒரு அடியான் நமக்கு அநியாயம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அநியாயத்தை சகித்து கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி அவனை மன்னிக்கும் பழக்கத்தை நாம் அந்த பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவான், எங்கும் தலைகுனிய வைக்க மாட்டான். நண்பர்களே, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனான நம்முடைய தாய் உம்முல் முஃமினீன் ஹஸரத் சையதினா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குற்றச்சாட்டை சுமத்திய சில நபர்களிலே மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தார். இந்த மிஸ்தஹ் யார் என்று கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அந்த மிஸ்தஹ் என்ற நபருக்கு எல்லா வகையான வசதிகளையும் எல்லா விதமான தேவைகளுக்கு பொருளாதார உதவியும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த நபர் அபூபக்கர் நாயகத்துடைய மகளையே குறை சொல்லும் பொழுது அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய மனம் மிகவும் வலித்து விட்டது. அவர்கள் நினைத்தார்கள், நாம் எல்லா விதமான தேவைகளையும் இவர்களுக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் நம்முடைய மகளையே குறை சொல்லிவிட்டாரே, இவரை எப்படி இனிமே நாம் மன்னிப்பது, இவருக்கு எப்படி இனி நாம் இவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி பொருளாதார உதவி செய்வது என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிவிட்டான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினார். இந்த ஆயத்தை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மனிதனுடைய அநியாயத்தை சகித்து கொண்டு முற்றிலுமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களை மன்னித்தார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இதுவரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். அன்பர்களே, அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியா, அன்பியாக்கள் நபிமார்களுக்கு பின்னால் மனிதர்களை சிறந்தவர்கள் என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களாகத்தான் இருக்கும். இதற்கு அவர்களுடைய இந்த தன்மை தான் நம்மளுடைய காரணம். அதே போன்று மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅல்லாஹ். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து நடந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தியே தீருவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நண்பர்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையிலே உயர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பணிவை கொண்டு மட்டும்தான் உயர்ந்தார்கள். உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மிஅராஜாக இருக்கட்டும், குர்ஆனாக இருக்கட்டும், இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட பணி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருந்தாலும், எவ்வளவு வார்த்தைகளை கொண்டு அவர்களை நாம் அலங்கரித்தாலும் பெருமானாருக்கு பிடித்த வார்த்தை எது தெரியுமா? அபுது, அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள் என்பதுதான் பெருமானாருக்கு பிடித்த வார்த்தை. எனவேதான் நாம் கலிமாவில் கூட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு,
நிச்சயமாக நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அல்லாஹ்வுடைய திரு தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்பதாக சொல்கிறோம். அங்கு ரசூல் என்பதை பின்னாடி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை முன்னாடி வைத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நீங்களும் பாவ மன்னிப்பு கேட்பதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் பாவமே செய்யாத நபராச்சே, மஅசூமீன், பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்தவர்களாச்சே, நீங்கள் ஏன் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அவலா அகூன அபுதன் ஷகூரா, என்னுடைய அல்லாஹ்வுக்கு, என்னுடைய ரப்புக்கு நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்போது பாவமே அறியாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியானாக நான் அவனுடைய சமூகத்திலே என்னுடைய பணிவை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே வந்தார்கள். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்தஸ்தை அல்லாஹ் இவ்வளவு அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் நண்பர்களே. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 3 விஷயங்களை நம் வாழ்க்கையில ஏற்று நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளையும் மென்மேலும் மென்மேலும் அதிகப்படுத்துவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா மறுமையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழுந்து அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.